இன்னைக்கு நம்ம மெரிகோஷன் அனிமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி உள்ள 5 எபிசோட்ஸ பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம எபிசோட் 6 க்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம மீகோ தன்ன மாதிரி பேய்கள பார்க்குற பவர் இருக்க யூலியாங்கற பொண்ணு பண்ண சேட்டையால ஒரு பெருங்கொண்ட பூதத்து கிட்ட மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட சாவே பார்த்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம மீகோவ ஏதாச்சும் கேக் வாங்கலாம்னு இந்த பேக்கரிக்கு வந்திருக்காங்க. மீகோ இங்க பாத்தியா இந்த டெடி பியர் கேக்க பார்க்கவே செம்ம கியூட்டா ரொம்பவே அழகா இருக்குன்னு ஆனா சொல்றா. ஆனா மீகோ பார்க்கறப்ப இவளுக்கு அந்த அழகான கேக்கு கண்ணுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க கன்றாவியான பேய் தான் தெரியுது. டேய் நான் தெரியாம இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்டா. தயவு செஞ்சு என்னை எவனாச்சும் வெளிய விடுங்கன்னு அந்த பேய் ஒரு பக்கமா கதறிக்கிட்டு இருக்கு. எங்க கடையோட ஸ்பெஷல் ஐட்டமே இந்த கரடி கேக்கு தான். இப்ப கூட பாருங்க இதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதனால ரொம்பலாம் யோசிக்காம சட்டு புட்டுன்னு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்க. சும்மா மஜாவா இருக்குன்னு இங்க வேலை பாக்குற பொண்ணு சொல்லுது. அப்ப சரி நானே இந்த லாஸ்ட் பீஸ் வாங்கிக்கிறேன். மீகோ நீ என்னடி வாங்க போறான்னு கேட்க, இந்த கரடி கேக்குக்கு பக்கத்துல உள்ள மஞ்சள் கலர் கிரீம் கேக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ரெண்டு குள்ள பூதங்க ஹாயா ஜாலியா என்னமோ இது பண்ணுங்களோட மாமியார் வீட்டு சோப்பா மாதிரி அது மேல ஏறி படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. கருமம் இந்த கன்றாவியான காட்சியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இதை வாங்கி சாப்பிடணும்னு தோணும். அதனால பக்கத்துல உள்ள தேங்காய் பண்ண வாங்கிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன மீகோ அடுத்து நம்ம எந்த கடைக்கு போகலாம்? ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல கிரீம் பண்ணி விற்கிற கடைக்கா இல்ல கழுகு மலையில இருக்க மாறன் பரோட்டா கடைக்கான்னு நம்ம ஆனா கேட்க, நம்ம வழக்கமா போற பண்ணு கடைக்கே போகலாம்னு சொல்றா. இப்ப திடீர்னு நம்ம மீகோ ஆப்போசிட்ல உள்ள எதையோ பார்த்து பயந்து ஆனா இப்பதானே நம்ம கேக்கலாம் வாங்கிட்டு வந்தோம், அதனால அந்த பண்ணு கடைக்கு போக வேணாம், நீ சொன்ன பரோட்டா கடைக்கே போகலான்னு அவளை வேற பக்கமா கூட்டு போயிடுறா. என்னடான்னு பார்த்தா இவங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வழியில நல்லா பெரிய பெரிய நகத்தோட தலையில இருக்க முகத்தோட கண்ணு மூக்கு வாயின்னு எல்லாத்துலயும் தண்ணி விழுக பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்க ஒரு பழங்கால ஜாப்பனீஸ் பேய் யாராச்சும் என்னடா பக்கத்துல வாங்கலன்னு கூப்பிடுற மாதிரியே நாக்காட்டிக்கிட்டு டெரரா நிக்குது. ஆத்தாடி இது என்னடா காலமாட்டுக்கும் கத்திரிவேலுக்கு போறத கடைசி புள்ள மாதிரி இவ்வளவு கொடூரமா இருக்கு. நல்ல வேளை முன்கூட்டியே இந்த கருமத்தை கவனிச்சதால நானா அனாவதிக்கிட்டு தப்புச்சோம்னு இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. நேத்து மீகோ பேக்கரிக்கு வெளியே வச்சு ஒரு கொடூரமான பேயை பார்த்திருப்பால, அது இப்ப கனவுலாம் வந்து பயமுறுத்திட்டு போகுது. யப்பா இதுவரை நம்ம பார்த்த பேய்கள்லயே நேத்து பார்த்ததான் ரொம்பவே மோசமானது. எப்படியோ ஆண்டவன் முன்னேத்துல அதுகிட்ட தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கொடூரமான பேய்கிட்ட மாட்டாம இருந்தனாலே ரொம்பவே சந்தோஷம். இப்ப அடுத்து நம்ம ஆனாவோட அப்பார்ட்மெண்ட் காமிக்க, இங்க இவ ரூம் ஃபுல்லா எக்கச்சக்கமா லேமராமிட்டிக்கிற முயல் பொம்மைகளா தான் இருக்கு. வழக்கமா காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறவ இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறா. இந்த பயவுள்ள காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சோன்னு செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? நல்லா குண்டு குண்டுன்னு 4 பேன் கேக்ஸ் வாங்கி அது முழுக்க முழுக்க தேனை ஊத்தி கொஞ்சம் கூட கேப்பே விடாம ஃபுல் கட்டு கட்டுறா. இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா புது ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வீக்கெண்ட் லீவ்ல மீகோவோட ஜாலியா ஊரை சுத்துறதுக்கு டிப் டாப்பா ரெடி ஆகி வெளியே கிளம்புறா. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நாய்கிட்ட போய், தம்பி பூச்சி பாண்டி இன்னைக்கு என்ன ஒரே குதூகலமா இருக்க போல, காலையிலே வாழு வாழ்னு கத்திட்டு கிடக்குறா, கீழே உட்காருங்க அக்கா சொல்றல, கீழே உட்காருங்க கீழே உட்காருங்கன்னு சொல்ல அது இவ சொல்றத கொஞ்சம் கூட மதிக்காம இவளையே முறைச்சு பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு. என்ன இது நம்ம பூச்சி பாண்டி ரொம்பவே நல்ல பையனாச்சே, யாரையும் பார்த்து இப்படிலாம் கோவப்பட்டு கத்தவே மாட்டானே, இன்னைக்கு என்ன இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சரிடா தம்பி அக்கா இப்ப ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், போயிட்டு திரும்ப வரும்போது உன்னைய பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த நாயோட கண்ணுக்கு நம்ம மேனாவை ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இது கத்தி அவளை வான் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கு. ஆனா அது நம்ம மேனாக்கு தான் புரியவே இல்ல. அப்படி என்னப்பா மர்மமான கருப்பு உருவம் நம்ம மேனாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருதுன்னு பார்த்தா, நேத்து நம்ம மீகோ பேக்கரிக்கு வெளியே வச்சு ஒரு பழங்கால ஜாப்பனீஸ் கொடூரமான பேயை பார்த்து மிரண்டு போயிருப்பாள்ல, அந்த பேய் தான் இவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னா, இத பார்த்து சுத்தி உள்ள குட்டி குட்டி பூதங்கள்லாம் பயத்துல தலை தெறிக்க ஓடுதுங்க. ஆனா இந்த மண்டக்கோளாறு அப்படி பயந்து ஓடுற பூதங்கள்ல ஒன்ன புடிச்சு நம்ம ஆனா மேல போட, இவ உடம்புல இருந்து வெளியே வர அதிகமான ஆரா எனர்ஜியால ஒரே செகண்ட்ல அந்த பேய் உடம்பு கருகி செத்தே போயிருது. சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். கருமம் இப்படி உடம்பு கருகி செத்து போன அந்த குள்ள பூதத்தோட டெட் பாடியை எடுத்து இந்த பெரிய பேய் ரசிச்சு ருசிச்சு திண்டுகிட்டு இருக்கு. இவளோட சக்தியை அடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி இங்க இருக்க பூதங்களெல்லாம் புடிச்சு அந்த பேய் வறுத்து தின்னுகிட்டு இருக்கிறதுனால இவளோட எனர்ஜி ரொம்ப வேகமாவே காலியாயிருது. இதனால நம்மளுக்கு உடனே பசிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இது இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல வச்சு 4-5 பேன் கேக்ஸ் சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ளாடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்போதைக்கு கைவசம் இருக்கிற பொருளை வச்சு பசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். பேக்ல இருக்க பிரெட் எடுத்து சாப்பிட மறுபடியும் இவளோட எனர்ஜி பழைய நிலைமைக்கு வந்துருது. வாரம் மீகோ தான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டா வரா. ஒரு தடவை கூட நம்மளால ஃபர்ஸ்டா போக முடியல. அதனால இந்த தடவை எப்படியாச்சும் அவளுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்டா போயிடணும்னு யோசிச்சுட்டு இருக்க, யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இங்க இருக்க பழைய பாலடைஞ்ச பில்டிங் முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். தம்பி யாருப்பா நீ, எதுக்கு இங்க உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க, வீட்டுக்கு போக வழி தெரியல
இல்லையா இல்லனா மல்லால இரும்பு எதுவும் கடிச்சிருச்சான்னு கேட்க, அட ஏன்க்கா நீ வேற என்னோட கஷ்டம் என்னன்னு தெரியாம வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்க. நான் காலையில என்னோட சிராவை வாக்கிங் கூட்டு வந்தப்ப அதோட கழுத்துல அந்த கலர் கலனி கீழே விழுந்துருச்சு. அத்தோட அது என்னைய விட்டுட்டு ஓடியே போயிருச்சுன்னு சொல்றான். சிரோனா நீ வளர்க்குற நாய்க்குட்டியா ஓடி போச்சுன்னு சொன்னா எங்க ராசா போச்சுன்னு கேட்க, அதோ அந்த இடத்துக்குள்ளதான் போச்சுன்னு பால் அடைஞ்ச பழைய பேய் பில்டிங்க கையை காட்டுறான். அந்த பில்டிங்கோட வாசல்லையே பொதுமக்கள் யாரும் உள்ள வர அனுமதி இல்ல, இது ரொம்பவே ஆபத்தான பகுதின்னு போர்ட்லாம் வச்சிருக்காங்க. ஏ தம்பி, நம்ம ஊர்லயே மோசமான பேய் வீடுனா அது இதுதான், இதுக்குள்ள ஏன்டா உன்னோட நாய் போச்சுன்னு சொல்ல, அப்படின்னா இதுக்கப்புறம் என்னோட சிரோவை திரும்ப என்னால பார்க்கவே முடியாதான்னு திரும்பவும் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறான். இந்த பயலோட பரிதாபமான நிலையை பார்த்து பாவப்பட்டு நம்ம வேணா இவனுக்கு உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறா. டே தம்பி, நீ எதை நினைச்சு கவலையே படாத, அக்கா இந்த பில்டிங்குள்ள போய் உன்னோட சிரா எங்க இருந்தாலும் சரி அதை தேடி கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வெளியே கூட்டு வரேன்னு சொல்றா. 100 ஆண்டு காலம் வாழ்க. இவ என்னதான் பெரிய தைரியசாலி மாதிரி வெளியே அந்த பேய்கிட்ட கெத்தா பேசிட்டு வந்தாலும் இந்த பில்டிங்ல எதுவும் பேய்ங்க இருக்குமோன்னு ரொம்பவே பயப்படதான் செய்றா. சிரோ செல்லக்குட்டி எங்கம்மா இருக்க, அக்கா உன்னை தேடிதான் உள்ள வந்திருக்கேன், அதனால நீ எதை பார்த்தும் பயப்படாம தைரியமா வெளியே வா, உனக்கு எந்த ஆபத்தும் வராம அக்கா உன்னை வெளியே கூட்டு போறேன்னு சொல்றா. தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? இது பெட்ரூமா? இது பெரிய மைதான மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலா வாங்கிட்டோம், இப்ப படுக்கும்போது லப்க்கு அடிக்குது. சரிம்மா, நீ காணா போன அந்த நாயை தேடிக்கிட்டு நான் உன் தயவால இங்க இருக்க பூதங்கள் எல்லாம் நல்லா வறுத்து சாப்பிடுறேன்னு இந்த பேய் வேற ஒரு பக்கம் சுத்தி இருக்க குட்டி குட்டி பூதங்கள் எல்லாம் புடிச்சு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நாய்க்குட்டியை காப்பாத்துறதுக்காக வந்து நம்மளே இப்படி பயந்துகிட்டு இருந்தா அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி நம்ம மேல நம்பிக்கை வரும்? நம்ம மனசுல உள்ள பயத்தெல்லாம் தூக்கி போட்டு சும்மா கெத்தா தைரியமா முன்னேறி போனோம்னா அந்த நாய்க்குட்டியை நம்பிக்கையை நம்மளை தேடி வரும். மனசுல தைரியத்தை வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? பயத்தை போக்கணும். பயத்தை போக்கணும் என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. பயவுல செம்ம ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே பயத்தெல்லாம் மறந்து இந்த பில்டிங்கோட கடைசிக்கே வந்துடுறா. இங்க ஏதோ நாய்க்குட்டி ஒரு ஓரமா கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம தேடி வந்த சீரோ கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு சத்தம் வந்த பக்கமா போக மேல கீழே சைட்ல லெப்ட் ரைட்டுன்னு எல்லா பக்கமும் விதவிதமான பேய் நம்ம மேனாவை சுத்தி வளைச்சிருதுங்க. ஆனா நம்ம மேனக்கு தான் இவ்வளவு சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாது. அதனால சேஃபா அந்த நாய்க்குட்டியை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறா. டே தம்பி, சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, இந்தா நான் சொன்ன மாதிரியே உன் நாய்க்குட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். அக்கா ரொம்பவே தேங்க்ஸ்க்கா, நீங்க பண்ண இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா திரும்பவும் என்னோட நாய்க்குட்டி என்னால பாத்துருக்கவே முடியாதுன்னு ரொம்பவே மனசுருகி நன்றி எல்லாம் சொல்றான். ஏன்பா தம்பி, வந்ததுல இருந்து நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இது என்னப்பா கண்ணுக்குட்டியை விட பெருசா இருக்கு? இப்ப நம்ம சிரவே அந்த பையனை கொண்டு போய் சேஃபா வீட்டுல விட்டு அடுத்து மேக்காவை பாக்குறதுக்காக கிளம்பிடுறா. என்ன தானா வாரம் சொல்லி வச்ச மாதிரி எப்ப பார்த்தா லேட்டாவே வரா. அவ லேட்டா வந்தா கூட பரவாயில்ல, எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காம இருந்தா சரின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம அந்த பேயை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப இந்த கொடூரமான பேயை பார்த்ததுமே அடியே எங்கடி போயிட்டு வரேன்னு கேட்க, சாரி மீக்கோ, இன்னைக்கு எப்போ விட வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேன். ஆனா வர வழியில ஒரு சின்ன பையன் நாய்க்குட்டியை காண அழுதுகிட்டு இருந்தானா, அதனாலதான் தொலைஞ்சு போன அவனோட நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். அதனாலதான் இங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. எது தொலைஞ்சு போன நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தியா? எங்கடி போய் கண்டுபிடிச்சேன்னு கேட்க, நம்ம ஊர்ல ஒரு பழைய பாலடைஞ்ச பேய் பில்டிங் இருக்குல்ல, அங்கதான் போய் கண்டுபிடிச்சேன்னு சொல்றா. உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இப்ப மீக்கோ ஆனாவ இவங்க ஊர்ல இருக்கிறதுலயே ரொம்பவே பழமையான செம்ம பவர்ஃபுல்லான ஒரு மலை கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கா. ஏ மீக்கோ, இன்னைக்கு நம்ம புது படம் பார்க்க தியேட்டருக்கு போறோம்னு சொன்னேன், அப்புறம் ஏன் திடீர்னு பிளான சேஞ்ச் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்க? அது நம்ம பாக்குறதா இருந்த படம் செம்ம மொக்க, அதை பாக்குறதுக்கு 10 பேர் கூட தியேட்டர் பக்கம் வரல. அதனாலதான் இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற எல்லா ஷோவை கேன்சல் பண்ணிட்டு 2 நாள் தியேட்டரை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்களாம். சரிடி, தியேட்டர்லனா என்ன, பார்க்கு பீச்சு பொருட்காட்சின்னு அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னான ஜாலியான இடத்துக்கு என்ன கூட்டு போலாம்ல, அதை விட்டுட்டு இங்க ஏன் கூட்டு வந்திருக்கேன்னு கேட்க, எனக்கு இந்த மாதிரி தெய்வீகமான சக்தி அதிகமா இருக்க பழங்கால கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு இன்னைக்கு தான் கரெக்டான டைம் கிடைச்சிருக்கு, அதான் அப்படியே வரப்ப உன்னை கூட்டு வந்தலாமே நீங்க வந்திருக்கேன்னு சொல்றா. ஓ அப்படியா, அப்ப சரி, நானும் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி பழமையான கோயிலுக்குலாம் வந்ததே இல்ல. கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம சுத்தி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா தான் இருக்க போதுன்னு சொல்றா. இது நேத்து சாயங்காலம் நம்ம பேக்கரிக்கு வெளியே வச்சு பார்த்தா அதே கொடூரமான பேய் தான். ஆனா இது எதுக்கு ஏன் எப்பல இருந்து நம்ம மேனா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இது நேத்து இருந்ததை விட 2-3 மடங்கு பவர்ஃபுல்லா மாறி ரொம்பவே கொடூரமாயிருச்சு. இப்ப என்ன செஞ்சு நான் மேனா வெதிக்கிட்டு இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏ மீக்கோ, அங்க தனியா ரெண்டு நடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா இங்க வா, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நானா கூப்பிடுறா. சரி, கடவுள் மேல பாரத போட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனிமே எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும் நம்புவோம். இப்ப இவங்க 2 பேரும் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து இங்க இருக்க உண்டியல போட்டு பயங்கரமா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கடவுளே, நான் எப்ப எங்க போனாலும் 3 வேளையும் எனக்கு கரெக்டான டைம்ல சாப்பாடு கிடைச்சிடணும். அது மட்டும் இல்லாம எனக்கு எப்ப வேணா பண கஷ்டம் வரட்டும், ஆனா எப்பவுமே மன கஷ்டம் மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நம்ம ஆனா ஒரு பக்கமா
காமெடியா ப்ரே பண்ணிட்டு இருக்க. கடவுளே, என் ஃப்ரெண்டு என்னதான் இவ்வளவு பெருசா வளர்ந்தவளா இருந்தாலும் மனதளவுல அவ இன்னுமே குழந்தைதான். எப்படியாச்சும் எதையாவது பண்ணி இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த கொடூரமான பேயை அழிச்சு இந்த பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்தி விட்டுருங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு ரொம்பவே பாவம். அவளை எப்படியாவது இந்த சாபத்துல இருந்து காப்பாத்தி விட்டுருங்க. எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இன்ஷா அல்லாஹ். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் சிவாய நமக. நமோ நாராயணா. மீகோ, என்னடி மேரியம்மால இருந்து மாரியம்மா வரைக்கும் எல்லா சாமி பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்க? அவ்வளவு நேரம் அப்படி என்னத்தை வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கும் என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் எந்த கெட்டதும் நடக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்றா. சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. கடவுளே, நான் உங்களை தான் கடைசியா நம்பி இங்க வந்திருக்கேன். நீங்க எங்களை கை விட்டீங்கன்னா எங்களுக்கு போறதுக்கும் உதவி கேட்கறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு மனசுல வேண்டிக்கிட்டு பொறுமையா திரும்பி பார்க்க, இப்ப அந்த பெரிய பைக்கு பக்கத்துல லெப்ட் சைட்ல ரைட் சைட்லயே ரெண்டு குட்டியான மர்மமான உருவம் நின்றுகிட்டு இருக்கு. ரைட்டு முன்னையாச்சும் ஒரே ஒரு பேய் தான் இருந்துச்சு. இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமா 3 பெண்கள் இருக்கு. இந்த மாதிரி கோயில் உண்டியல காசு போடுறது, கடவுள்கிட்ட காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. இப்ப சமயவல நம்ம அரண்மனை காஞ்சனா படத்துலாம் வர மாதிரி ஏதாச்சும் தர்காக்கு கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுறலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இந்த ரெண்டு உருவமும் திடீர்னு ஏதோ மந்திரத்தை சொல்லி வேகமா கையை தட்ட அது ஒரு பவர்ஃபுல்லான கத்தியா மாதிரி ஒரே செகண்ட்ல இந்த பேயோட 2 கையும் வெட்டி போட்டுருது. டேய், என்னங்கடா சொல்லாம கொள்ளாம அடிக்கிறீங்க? இந்த பேய் செம காண்டாயி வழியில கத்துது. ஆனா அதெல்லாம் இதுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம கையை மேல தூக்கி திரும்பவும் ஏதோ மந்திரத்தை சொல்லி ஏர்லயே ஒரு லாக்க போட இந்த பேயை சுத்தி கண்ணுக்கே தெரியாத ஒரு மந்திர கொண்டு உருவாகி இதை அசையவே விடாம பிடிச்சிக்குது. ஆனா இதுதான் இப்ப முன்ன இருந்ததை விட 2-3 மடங்கு செம பவர்ஃபுல்லா இருக்கே. அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மந்திர கட்டை உடச்சுக்கிட்டு வெளியே வந்து இங்க இருக்க 2 உருவத்தையும் அடிச்சு கொன்னுட்டு அதுங்களோட உடம்பை எடுத்து சாப்பிட்டு முன்ன இருந்ததை விட இப்ப இன்னும் கொடூரமா மாறிடுது. இவ்வளவு நேரம் இந்த பேயோட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 பேரும் செத்து போயிட்டதால இப்ப இதை சமாளிக்க அந்த மர்மமான உருவங்களை மாதிரியே இருக்க பிரம்மாண்டமான டைனோசர் மாதிரி உள்ள ஒண்ணு இங்க வந்து இந்த பேயோட தலையை நசுக்கி கொன்னு அதோட உடம்ப பீஸ் பீஸா கிழிச்சு லஞ்ச் மாதிரி தின்னுருது. இதுல அல்டிமேட் என்னன்னா, இவ்வளவு நேரம் நடந்த கலவரம் எல்லாம் நம்ம ஆனாமிக்காம எடுத்த செல்ஃபில அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. யப்பா, எப்படியோ ஒரு வழியா அந்த பேயோட தொல்லை முடிஞ்சிருங்கிற நிம்மதியில இருக்க அந்த பேயை கொண்ட பிரம்மாண்டமான உருவம் நம்ம மீக்கோ பக்கத்துல வந்து ஒரு மந்திரத்தை போட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு செத்து போன 2 பேர் மாதிரி இருக்க வேற ஆளுங்க இங்க வராங்க. இப்ப இவங்க 3 பேர் மீக்கோவை பத்தி ஏதோ தெய்வீக மொழியில ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இவங்க எல்லாம் நல்லவனுங்களா இல்ல கெட்டவனுங்களா, இப்ப நம்மளை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஒன்னும் புரியலையேன்னு பயங்கர குழப்பத்துல இருக்க கடைசியில அந்த பெரிய உருவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 3 தடவைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து மறைஞ்சிருது. இதுங்க நமக்காக அந்த பேயோட சண்டை போட்டு உயிர் தியாகம்லாம் பண்ணுதுங்க. அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் நல்லவங்களா கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதைகளா தான் இருக்கணும்னு அமைதியாயிடுறா. மீகோ, இங்க பாத்தியா நம்ம எடுத்த செல்ஃபி சும்மா பட்டாசா இருக்கு. இதை மட்டும் இன்ஸ்டால போட்டோன்னு வையே சும்மா வியூஸ் லைக்ஸ் எல்லாம் தீயா இருக்குன்னு சொல்றா. இந்த இடத்துல எபிசோட் 6 முடியுது. இன்னைக்கு நம்ம பார்த்த பேய்கள் எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எபிசோட் கடைசியில வந்த அந்த மர்மமான உருவங்கள்லாம் யாரு, அவங்க எதுக்கு 3 தடவைன்னு சொன்னாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த எபிசோட மீட் பண்றேன்.